திமுக மேடை பேச்சாளராக இருப்பவர்தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இவரை இப்படி அழைப்பதை விட ஆபாச பேச்சாளர் என்று அழைத்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த ஆபாச பேச்சாளர் மீது இன்று காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது இவருக்கு புதிதான கேட்டால் கிடையாது. இது போன்று பல முறை அவரின் மீது புகார் அளிக்கப்பட்டு சிறைக்கு சென்றுள்ளார் மற்றும் திமுக பொறுப்பிலிருந்து பல முறை வெளியேற்றப்பட்டுள்ளார். ஆனாலும் வெளியே வந்து சில நாட்களில் கட்சியில் இணைக்கப்பட்டு மேடையில் ஏற்றப்படுவார். இது இவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது. அப்படி அவர் தற்போது என்ன பேசியிருக்கிறார், இதற்கு முன் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஒரிஜினலா பிறந்ததுதான் கபடி கப்பால் வைகடியில எப்படி காத்தடிக்கும். இவன் திருமணம் ஒண்ணு அந்த தக்கெல்லாம் இவன் சூத்துல அடிக்கிறது. ஒரு கேடிடா பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி ஓட்டா உன்னை பெற்றாலா இல்ல யானை என்ன கத்திச்சாடா வெட்டி போட்டா 8 ஊரு சொல்லலாம். இப்படி பேசுகின்றோமே என்ற எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இவர் பேசுகிறார். இவர் இப்படி பேசுவதை மேடையில் இருப்பவர்கள் ஒருவராவது தடுத்திருந்தால் இது போன்ற விஷயங்கள் எப்பொழுதோ நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் மேடையில் இருப்பவர்கள் கூட சேர்ந்து கைகொட்டி சிரிப்பதுதான் இன்னும் அதிர்ச்சியை கிளப்புகிறது. இதை தாண்டி ஒருத்தன் செஞ்சேன்னு சொல்றா செத்து போயிடறான் லபடிக்க பாலுங்களா. திமுக மேடை பல முக்கியம் வாய்ந்த மேடைகளில் இது போன்ற தரைக்குறைவான பேச்சுகளால் அந்த கூட்டத்தின் நோக்கம் சிதைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான ஒரு மேடைதான் மொழிப்போர் தியாகிகளுக்கான நினைவேந்தல் மேடையில் இவர் தற்போது பேசியது. உங்க விஜய் கொலை பண்ண வர்றேன்னா கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேன்னா அடிங்கம்மா எங்க இழவெடுக்க எங்க உயிரை கொடுத்தண்டால் லபடிக்க பாலுங்களா. இன்னைக்கு வந்துட்டு சொல்றான் நாங்க குச்சை வாங்கி சப்பிட்டு போறது கட்சி நடத்துறோம். வெக்கமா இல்லடா. அவ சொல்றா எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது. இதுல பாதுகாப்பு இல்லை, என் மயிர் இல்லை, பொண்களுக்கு இல்லை. ஏண்டா நான் விஜயை கேட்குறேன், திரிசா நாங்கள் எதனா பண்ணிட்டோம், பாதுகாப்பாக தானே இருக்குது. ஆனால் உன் அளவுக்கு என்னால் பாதுகாப்பு. இவர் இவ்வாறு பேசியிருக்கும் நிலையில் இந்த ஆபாச பேச்சாளர் மீது இன்று காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 crore டேக்ஸ் கட்டலன்ட்டு ஒரு இஷ்யூ வந்தது சார். பே பண்ணிட்டாரு, நோட்டீஸ் அம்சனை பேசுன்னு சொல்லியிருக்காரு சார். இவர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி சார் பேச முடியும் பப்ளிக்கில்? விஜயர் தாயாரை பற்றி பேசுகிறார் சார். மகனே விஜயர் அப்பாவை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்கள் கட்சியின் ஆதரவு பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை போய்ட்டு பனையூர் பெட்ரூமில் போய் பண்ணுறாங்க சார்.